சார் இன்னொன்று, இப்போ இந்த நான் ரோட்லலாம் போகிற போது பார்ப்பேன், இந்த எது பேரட்டை வச்சுக்கிட்டு கூண்டில் வச்சுக்கிட்டு ஒரு நெல்லை கொடுத்து வித்தை காமிச்சு பண்ணுவாங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பூம்பு மாட்டுக்காரங்க அந்த மாட்டை போட்டு அதுக்கு நல்லா நல்லா வச்சு அதை வச்சு பணம் பண்றாங்க. இன்னொன்று குரங்க வந்து குட்டிக்காரனை போட்டு. இது பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒரு அனிமலை பார்த்தீங்கன்னா துன்புறுத்தி, ஒரு அனிமல்னா இப்போ ஒரு இண்டிபெண்டன்ஸ் இருக்கணும். ஒரு பறவைன்னா ஒரு அது பறந்து போகணும், அதுக்கு தேவையான உணவை தேடி அது சந்தோஷமா வரணும். அது இல்லாம நம்ம பார்த்தீங்கன்னா ஹியூமன் பீயிங், நம்மளுக்கு 6 அறிவுங்கிறோம், அதுக்கு 5 அறிவுங்கிறோம். பட் நம்ம தலைகீழா மாறி நம்ம ஒரு 5 அறிவு விலங்கு மாதிரியும் அது இது மாதிரி பார்த்துருக்கிற போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? ரோட்ல போது ரொம்ப வருத்தமா இருக்கும். இது சொன்னது ரொம்ப முற்றிலும் உண்மை. இங்க வந்து ஐ வாண்ட் டு பிரிங் ஒரு இம்பார்ட்டன்ட் இஷ்யூ உங்கள்கிட்ட கொண்டு வரேன். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வில்லேஜுங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அக்ரிகல்ச்சர் ஃபேமிலியில் ஃபஸ்ட்டு நெல் விளைஞ்ச உடனே அதனுடைய முதல் கருதை கொண்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி வெட்டி வைப்பாங்க. அது ஏன்னாக்கா அங்கே உள்ள சிட்டுக்குருவி மற்ற சிறு சிறு பறவைகள் அதை வந்து கொத்தி சாப்பிடணும். அதே சமயத்தில் அந்த பறவைகளை பிடிச்சி கூண்டுக்குள்ளே அடைக்கணும்னு யாரும் அப்போ நினைச்சதே இல்லை. ஆனால் இப்போ தான் நம்ம மனுஷன் அந்த மாதிரி நினைக்கிறான். பாருங்க, அதாவது கொஞ்சமாக படித்தவங்க அந்த காலத்தில் கொஞ்சமும் படிக்காதவங்க அது வந்து அந்த பறவைகளையும் அனிமல்ஸையும் வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்கள்ட்ட இருந்தது. ஆனால் இன்னைக்கு வந்து நம்ம எவ்வளவோ நம்ம அட்வான்ஸாக போயிட்டு இருக்கோம், எவ்வளவோ நம்மளுடைய லிட்ரஸி ரேட்டு அதிகமாக இருக்குது. ஆனால் வி ஆர் மேக்கிங் மோர் க்ரூயல்டி டு தி அனிமல்ஸ். இப்போ ஒரு காரில் போகிறோம், ஒரு காரில் போகிறச்ச ஒரு நாய் அடிபட்டுனாக்கா அதை யாரும் திரும்பி கூட பார்க்கறதில்ல. ஆனால் அதே ஒரு ஒரு சாதாரண மனிதன் இல்லை கொஞ்சம் படிப்பறிவு உள்ள ஒரு மனிதன் உடனே நின்று அந்த நாயை பிடிச்சி ஒரு காலில் ஒரு கட்டு போட்டு அவனால் என்ன உதவி பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு போகிறான். அதனால் ஒரு அது யூ ஆர் எக்ஸாக்ட்லி ரைட். அதாவது cruelty against animals is day by day increasing. அதை வந்து we should control it. அதை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்னாக்கா we should make an awareness among the mass. இப்போ வந்து we are living in a very ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே வந்துட்டு இருக்கோம். we are more our mind is more bended towards more economic. அதாவது எப்படி சம்பாதிக்கணும் தான் நம்ம திங்க் பண்ணுறோமே தவிர ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி, அதாவது ஒரு சொசைட்டி கூட வந்து சேர்ந்து வாழணும், நம்ம கூட அனிமல்ஸும் அதுவும் ஒரு உயிரினம், அது வந்து நமக்கு எப்படியெல்லாம் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படிப்பட்ட ஒரு எஜுகேஷனை we have to bring it to our fold of distance education. இன்னும் ஸ்கூல் கரிக்குலத்தில் கூட கொண்டு வரலாம். We should do some special mark in the school. Those who have special animals, அதுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்பெஷல் மார்க் கூட கொடுக்கலாம். அப்படி கொண்டு வந்தாக்கா they will love the animals, they will feel the importance of animals. அது நமக்கு எப்படி பல விதங்களில் இன்டைரக்டாக நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிற ஒரு அறிவை வந்து நம்ம மக்களை கொண்டு போனாக்கா இந்த மாதிரியான ஒரு மிருக வதை அப்படிங்கிறத சொல்றதை நம்மளை நிச்சயமாக கட்டுப்படுத்த முடியும். சார் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம நடைமுறை வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் எழுந்திருக்கிற போதே டென்ஷன், ப்ரெஷர், ஆஃபீஸுக்கு போகணும், வீட்டில் வேலை, இந்த வேலை, அந்த வேலை, பையன் படிப்பு இப்படின்னு பார்த்துட்டு நம்ம உடனே குளிச்சு வரணும், ஆஃபீஸுக்கு ஓடியாந்தோம்னா வந்து உட்காந்து அப்பா அப்படின்னு ஆஃபீஸில் உட்காரோம். தென் ஆஃபீஸில் ரொட்டீன் ஒர்க், தென் ஹேவிங் லிட்டில் பிட் ப்ரெஷர் இந்த ஆஃபீஸ் ஆல்சோ. முடிச்சுட்டு வீட்டுக்கு போனோமா, படுத்தமா, தூங்கணுமா, தென் அகைன் இப்படின்னு போயிட்டு இருக்கோம். ஈவன் இப்போ ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட், ஒரு 6 நாள் இறந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அது கூட நம்ம இப்போ பார்க்கறதில்ல. இப்போ இருக்கிற சமுதாயம் வந்து ஐயோ 6 அறிவுல நம்ம மாதிரி மனுஷன் ஐயோ அடிச்சிட்டானு இல்லை, யாரோ இறந்துட்டாங்க, நம்மளுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி போறோம். இது மாதிரி ஒரு வாழ்க்கை முறையில நம்ம எப்படி அதனுடைய அஃபெக்ஷன் ஒரு அனிமலுக்கு டைம் எடுத்து அது மேல அன்பு செலுத்துறது, எப்படி அதுக்கு உதவி பண்றது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் இருந்தாலும் நம்ம மனுஷனா ஆஸ் ஏ ஹியூமன் பீயிங் கண்டிப்பா நம்மளுக்கு அது மேல கொஞ்ச நாள் ஒரு 1% ஒரு 10 நிமிஷம் அது ஒதுக்கி அதனால பண்ணணும். அதை பத்தி நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? லவ் வித் அனிமல்ஸ் வில் டெஃபினெட்லி கிவ் எ குட் ஹெல்ப் டு யூ. எப்படி சொல்றேன்னாக்கா, உங்களுக்கு ஆஃபீஸில் என்னதான் டென்ஷன் இருந்தாலும் நீங்கள் வீட்டுக்கு போய் உங்களுடைய பெட் அனிமல்ஸ், இப்போ ஒரு வீட்டில் நாய் வச்சுருக்கலாம், இல்லை கிளி வச்சுருக்கலாம், இல்லை வந்து புறா வச்சுருக்கலாம், அது கூட நீங்கள் கொஞ்சம் பேசும்போது உங்கள் பிபி வந்து ரொம்ப டவுன் ஆகிடும். யூ வில் நாட் கெட் ஏ சுகர், யூ வில் நாட் பிகம் ஏ சுகர் பேஷண்ட். ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் மாதிரி. அதாவது உங்களுடைய அக்ரெஷன், உங்களுடைய கோபம், உங்களுடைய வருத்தம், உங்களுடைய டிப்ரெஷன், இது எல்லாத்தையுமே ஒரு அவுட்லெட் அதை வந்து நம்ம அப்படிதான் நம்மளை அப்படி எடுத்துக்கிட்டு நம்ம செஞ்சாக்கா டெஃபினெட்லி வி மே ஹாவ் ஏ அஃபெக்ஷன் வித் அவர் பெட் அனிமல்ஸ் அண்ட் பெட் பேர்ட்ஸ் ஆல்சோ. அதை வந்து எல்லாரும் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும்.
அப்புறம் இன்னொன்று சார், இப்போ இந்த டாக்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க சார், இப்போ இந்த ஃபேஷன் எப்படின்னா இம்போர்ட் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த டாக் வந்து பெல்ஜியத்தில் வாங்கினேன், இந்த டாக் இங்கே வாங்கினேன், இது வந்து 50 lakhs rupees அப்படின்னு. நான் கூட ஒரு இடத்துக்கு போனபோது சொல்றாரு, சார் இது வந்து பெல்ஜியத்திலேருந்து கொண்டு வந்தேன், லாஸ்ட் வீக் தான் ஃப்ளைட்டில் போய் கொண்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. அதே டாக் தான் அதே நல்லா இருக்கு டாக்டர் ரோட்ல தெரியுது, அதை பார்த்தீங்கன்னா கல் எடுத்து அடிக்கிறாங்க, விரட்டுறாங்க. the won't accept the people is not recognized as a dog. அது மாதிரி சூழ்நிலை இப்போ வந்துருச்சு. நம்ம என்ன சொல்றோம்னாக்கா, இம்போர்ட் பண்றதை விட நம்ம நாயவே எடுத்து, இப்போ அனிமல் எப்படின்னா சார் நம்ம என்ன பழக்கிறோமோ தான். இப்போ குரங்கு வந்து என்ன ஆடுறாராமான்னாக்கா நம்ம பழக்கணும்னா ஆடுது. அதே போலதான் இந்த பேரட் வந்து வெளியே வந்து இதை எடுன்னா அது எடுத்துட்டு போகுது, சொல்ல சொல்ல கேட்குது. அதே போலதான் இந்த டாக்கும், நம்ம ரோட்ல நம்ம டாக்கு இந்தியாவில் இருக்கிற டாக்கையும் நம்ம அதுக்கு கூப்பிட்டு சாதம் போட்டு வச்சு கொஞ்சம் நல்லா பராமரிச்சோமா அதுவும் கரெக்டாக நம்ம சொல்றதை கேட்கும். இப்போ இது மாதிரி இது கொஞ்சம் மாறணும்னு நினைக்கிறேன். எப்படி சார் அது? இது வந்து கீப்பிங் டாக், இம்போர்ட்டட் டாக் இஸ் பிகமிங் ஏ சோஷியல் ஸ்டேட்டஸ். அந்த சோஷியல் ஸ்டேட்டஸை நம்ம வந்து மறந்துடணும். வி வாண்ட் ஏ ஆர்டிஃபிஷியல் ஸ்டேட்டஸ். அந்த மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் ஸ்டேட்டஸ் இல்லாமல் ஃபஸ்ட்டு நம்மளை சுற்றி உள்ளவங்கள நமக்கு, அதாவது சேரிட்டி ஸ்டார்ட் அட் ஹோம் பாங்க, சேரிட்டி ஸ்டார்ட் அட் ஹோம். அதனால் நம்ம பக்கத்தில் உள்ளவங்களுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஹெல்ப் பண்ணணும், அப்புறம் தான் நம்மளை தூரம் உள்ளவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதே மாதிரி தான் ஒரு நாய் நமக்கு பக்கத்தில் இருக்குன்னாக்கா அதுக்கு வந்து நம்ம வந்து அஃபெக்ஷனேட்டாக தான் ஃபஸ்ட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு எங்கோ இருக்கிற ஒரு நாயை நம்ம வாங்கிட்டு வந்து அது கூட அஃபெக்ஷனேட்டாக இருந்துக்கிட்டு பக்கத்தில் உள்ள ஒரு நாயை வந்து நம்ம அஃபெக்ஷனேட்டாக இல்லைன்னா இட் இஸ் ஆர்டிஃபிஷியல், இட் இஸ் நாட் ஏ ட்ரூ லவ். இது இந்த குழந்தை அடாப்ட் பண்ற மாதிரி நினைக்கிறேன். சொந்தமா இருக்கிற குழந்தைக்கு ஆமா இன்னொரு குழந்தை அடாப்ட் பண்ற அப்படிப்பட்ட ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு அஃபெக்ஷனோட மிருகத்து அஃபெக்ஷன் வந்து அது ஒரு பர்மனண்டா இருக்காது. கண்டிப்பா. எப்போ வந்து ஒரு அஃபெக்ஷன் வந்து பர்மனண்டா இருக்கும்னாக்கா, என்னைக்கு நீங்க வந்து உங்களை சுற்றி உள்ள மிருகங்களை வந்து நீங்க எப்போ வந்து அஃபெக்ஷனேட்டா இருக்கீங்களோ, அந்த அன்போட இருக்கீங்களோ, அது பசியோட இருக்கும் பொழுது அதுக்கு நீங்க என்னைக்கு நீங்க வந்து உணவு எடுக்கிறீங்களோ அப்படிதான் இது வந்து ஒரு ட்ரூ லவ், ஒரு ட்ரூ அஃபெக்ஷன். அந்த மாதிரி ஒரு கல்ச்சர், அந்த மாதிரி ஒரு ஹேபிட்டை we should create, and we should create among even our own children at our home also, among neighbors. Then only this affection with animals will become a true love. கண்டிப்பா. இப்போ நம்ம வந்து நம்ம மாதிரி படிச்சவங்க கண்டிப்பா எடுத்து சொல்லணும் வர்ற யங்கர் ஜெனரேஷன்ல, so why we are affectionate with animals, நீ ஏன் அதை வந்து நம்ம பண்ணணும், லவ் பண்ணணும், நேசிக்கணும், அதுக்கு உதவி பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ஒரு அவேர்னஸ் அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். அப்போ தான் இருக்கிற யங்கர் ஜெனரேஷனுக்கு வந்து தெரியும் ஐயோ அப்படியா அப்படின்னு. அப்புறம் இன்னொன்று, பழைய நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் என்னென்ன இருந்தோ அதையும் எடுத்து சொல்லணும் அவங்கள்ட்ட. இப்படி வந்து நம்ம வீட்டில் நாய் வளர்த்தோம். உதாரணத்துக்கு நான்லாம் வில்லேஜில் பிறந்து படித்த போது ஒரு எனக்கிட்ட எங்கள் தாத்தா பாட்டி கொடுக்குற காசுக்கு மாடு வாங்கி விட்டு அந்த மாடை என்ன பண்ணுவேன், குளிப்பாட்டி வயிறு நிறைய அந்த புல்லெல்லாம் மேய விட்டு தோட்டத்தில் அதை பார்க்குற போது அவ்வளோ அழகாக இருக்கும். அது மாதிரி ஒரு அப்போல்லாம் இருந்துச்சு. இப்போல்லாம் அதெல்லாம் போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எங்கர் ஜெனரேஷன்லாம் என்னது ஸ்கை வாக்கு போகலாம், அங்கே போகலாம், இங்கே போகலான்னு ஆயிடுச்சு. பட் இது வந்து நம்மளுக்கும் நல்லதில்லை, வீட்டுக்கும் நல்லதில்லை, நாட்டுக்கும் நல்லதில்லை. சரி, இன்னொன்று, இப்போ இக்னோவில் பொறுத்தளவுக்கு நம்ம இக்னோவில் பார்த்தீங்கன்னாக்கா 3.7 மில்லியன் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்கிறாங்க. இது உலகத்திலேயே பெரிய லார்ஜஸ்ட் ஓப்பன் யூனிவர்சிட்டின்னு சொல்கிறோம். நிறைய ப்ரோக்ராம் இருக்குது. சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம்லேருந்து டிகிரி பிஹெச்டி வரைக்கும் இருக்குது. அப்புறம் எல்லாம் ப்ரொஃபஷனல் ப்ரோக்ராம் இருக்குது. மெடிக்கல் ப்ரோக்ராம், ஈவன் மெடிக்கல் ப்ரோக்ராம் எம்பிபிஎஸ் முடித்தவங்களுக்கு, பிடிஎஸ் முடித்தவங்களுக்கு கூட இருக்குது. இது மாதிரி நிறைய கொடுத்துட்ருக்கோம். வெக்கேஷனல் ப்ரோக்ராம் கூட, அதாவது படிச்சுட்டு இக்னோ பொறுத்த அளவுக்கு படிச்சுட்டு வேலை இல்லை, என்ன படிக்கிறது அப்படின்னு தெரியாதவங்களுக்கு there is a gateway அப்படின்னு சொல்லலாம். there is a people's university. பட் இப்போ நம்ம இதெல்லாம் இன்னும் இது மாதிரி ப்ரோக்ராம், இந்த அனிமல் ரிலேட்டட் மாதிரி ப்ரோக்ராம்லாம் கொண்டு வந்தால் இன்னும் நல்லா இருக்கும். ஸோ ஒரு சமுதாய விழிப்புணர்வு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இட்ஸ் a good idea and good suggestion also, especially man animal conflict management. It is a higher need program at this moment. ஏன்னா மனிதன் என்ன பண்ணுறான்னா, மிருகங்கள் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் போய் அதனுடைய இடத்த போய் ஆக்குப்பை பண்ணிக்கிறான். அங்கே போய் வீடு கட்டுறான், அங்கே போய் பெரிய பங்களா கட்டுறான். அதனால் என்ன ஆகுதுன்னாக்கா, மேன் அனிமல் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கன்ஃப்ளிக்ட் உண்டாகும். இந்த கன்ஃப்ளிக்ட் வராமல் இருக்கிறதுக்கு ஹவு டு மேனேஜ், அது நமக்கு வந்து வி நீட் எ டெவலப்மெண்ட். அட் த சேம் டைம் வி ஷுட் நாட் டிஸ்டர்ப் தி அனிமல்ஸ். அதை வந்து ஒரு அவேர்னஸ் கொண்டு வரதுக்கு we can start a certificate level program called a certificate in man animal conflict management அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமை நம்ம புதுசாக டெவலப் பண்ணாக்கா இதை மாதிரியான ஒரு விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் கொண்டு வரலாம். அதுக்கு நம்ம வந்து ஹெட் குவார்ட்டரில் நம்மளுடைய ஸ்கூலில் பேசி
அந்த ஃபேக்கல்டி கிட்ட நம்ம வந்து கூப்பிட்டு பேசி அதற்கான ஆரம்ப வேலையெல்லாம் பார்த்தாக்க இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ப்ரோக்ராம். நேற்று கூட பார்த்தீங்கன்னா சார் பேப்பரில் படித்தேன், இந்த யானை வந்து நம்ம அந்த காட்டுப்பகுதியில் மலைப்பகுதியில் யானை வந்து ஊருக்குள்ளெல்லாம் வந்து ஒரு குழந்தைய அடிச்சிருச்சு, புலி வந்து அடிச்சிருச்சு, அதனால அந்த பீப்புளெலாம் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க பயங்கரமாக. இது வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் சொன்ன மாதிரி தான், அதனுடைய இடத்துல நம்ம போய் வாழ ஆரம்பிச்சிட்டோம், அது எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இங்கே வந்து பண்ணிட்டு இருக்கு. இதுக்கு வந்து என்ன பண்ணலான்னு நினைக்கிறீங்க ஒரு எஜுகேஷனிஸ்ட், ஆஸ் ஏ எஜுகேஷனிஸ்ட் இது எப்படி தவிர்க்கலாம், என்ன பண்ணலான்னு கொஞ்சம். நீங்கள் கேட்டது ரொம்ப நல்ல கேள்வி. அதாவது மிருகங்கள் வாழ வேண்டிய இடத்துல அதனுடைய இருப்பிடத்தை நம்ம சுத்தமாக அழித்து விட்டு அதனுடைய இடத்துல போய் நம்ம போய் இருக்கிறோம். அதனால தான் இந்த மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் வருதுன்னு சொன்னேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா அதற்கான ஒரு வாழ்க்கை ஆதாரத்தை வந்து நம்ம சரியாக தேடி கொடுத்துட்டு அதன் பிறகு நம்ம அங்கே போய் இருக்கணும். ஏன்னா அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மரத்தை வெட்டும்போது ஒரு மனிதன் என்ன பண்ணுவான், முதல்ல ஒரு மரத்தை வச்சுட்டு அப்புறம் தான் இன்னொரு மரத்தை வெட்டுவான். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. யாரும் வந்து என்விரான்மெண்டல் பற்றி கவலைப்படுறதே இல்லை. இன்டிஸ்கிரிமினேட்லி தே ஆர் கட்டிங் ஃபாரஸ்ட். அதனால எவ்வளோ பாதிப்பு உண்டாக்குறது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால அனிமல்ஸுக்கு தேவையானதை முதல்ல நம்ம அதற்கு தனியாக நம்ம உண்டாக்கி கொடுத்துட்டு நம்முடைய டெவலப்மெண்ட்டில் நம்ம வந்து ஏற்படுத்திக்கிட்டா அனிமலுக்கு நமக்கு எந்த விதமான கான்ஃப்ளிக்ட்டும் வராது. அப்படி ஒரு சூழ்நிலையை நம்ம உண்டாக்கணும். அப்போ தான் வந்து மனிதனும் அனிமலும் ஈக்குவலாக வாழ முடியும். இல்லை என்ன கேட்டால் சார், அது இப்போ நம்ம கவர்மெண்ட்டில் வந்து மிருகவதை தடை சட்டம்லாம் கொண்டு வந்திருக்காங்க. நீ என்னதான் கொண்டு வச்சு தடை சட்டம் என்ன கொண்டு வந்தாலும் நம்ம மனுஷன் ஃபர்ஸ்ட் திருந்தி அதை ஒன்றும் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒன்று. அட்லீஸ்ட் இப்போ எங்கள் அப்பாலாம் சொல்லுவாங்க, ஒருத்தர் உதவி பண்ணாட்டினா கூட ஒவ்வொருத்தரம் பண்ணாதான்பாங்க. அதுபோல் ஒரு அனிமல் இருக்குதுன்னா அந்த கல் எடுத்து அடிக்காம அட்லீஸ்ட் அதனுடைய வழியில் விட்டா கூட அது நல்லா இருக்கும். We should respect a life. அது முதல்ல எல்லாருக்கும் வேணும் சார். இன்னும் அனிமலாக இருக்கட்டும், மரமாக இருக்கட்டும், புல்லாக இருக்கட்டும், இல்லை மனிதனாக இருக்கட்டும், we should respect the life. அந்த ஒரு அட்டிடியூடை நம்ம வந்து பள்ளி மாணவர்கள் மத்தியிலும் கல்லூரி மாணவர்கள் மத்தியிலும் ஜென்ரல் பப்ளிக் மத்தியிலும் கொண்டு வந்தாக்கா இந்த மாதிரியான ஒரு க்ரூயல்ட்டி அகைன்ஸ்ட் அனிமல்ஸுங்கிறத நம்ம நிச்சயமாக கட்டுப்படுத்த முடியும். சார் இன்னொன்று, இந்த ஈகோ சிஸ்டம்னு நான் படிச்சிருக்கேன். இந்த காலேஜிலலாம் படிக்கிற போது ஈகோ சிஸ்டம் அப்படின்னாக்கா என்னென்னா ஒரு சமநிலை அடையிறது. இப்போ நம்ம வந்து ஒரு ஹியூமன் சமநிலை அடையணும்னாக்கா அதுக்கு தேவையானது எல்லாமே இருக்கணும். உதாரணத்துக்கு ஒரு புழு பூச்சி இருக்கணும், அப்புறம் நண்டு நத்தை வரும், ஒரு தவளை, ஃப்ராக் இப்படின்னு வர ஹையர் அனிமல்ஸ், அதுக்கு மேலே பாம்பு இருக்கும், ஒரு ஓனாய் இருக்கும், அப்புறம் கடைசியில் மனிதன் இருப்பான். இப்போ இது எப்படின்னாக்கா புழு பூச்சியை வந்து ஒரு நாரை கொக்கு அது சாப்பிடும், அதை இன்னொன்று சாப்பிடும், இதை இன்னொன்று சாப்பிடும், அது ரீப்ரொடியூஸ் ஆகிட்டே வரும். இன்டர்டிபெண்டன்ஸ். இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா கோழி, ஆடு, மாடு இதெல்லாம் சாப்பிடுவோம். தென் அது ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். நம்ம இறப்போம், நம்ம இறந்த உடம்பு வந்து டிகம்போஸ் ஆகி பாக்டீரியா சாப்பிடும், அப்புறம் புழு பூச்சி இப்படி வரும். இது வந்து இப்படியே சைக்கிளிக்காக வந்துகிட்டு இருக்கோம். அப்படி வந்தாதான் ஒரு சமநிலை ஆகும்னு படிச்சிருக்கோம் ஈகோ சிஸ்டத்தில். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சமநிலை ஆகுமான ஒரு கேள்விக்குறி ஆயிடுச்சு. நீங்கள் சொல்கிறது முற்றிலும் உண்மை. ஏன்னா அக்ரிகல்ச்சரே வந்து நாளுக்கு நாள் ரொம்ப கம்மியாகிட்டு இப்போ ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போகுது. அக்ரிகல்ச்சர் லேண்டும், அதாவது லேண்ட் கல்டிவேபிள் லேண்டுங்கிறது நாளுக்கு நாள் கம்மியாகிட்டு போட்டுருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா கல்டிவேபிள் லேண்டும் வந்து ரியல் எஸ்டேட் போட்டு அவங்க வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இப்போ நீங்கள் வில்லேஜுகளில் பார்த்தீங்கன்னாக்கா சிட்டுக்குருவியை பார்க்க முடியல. அதை பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்குது. அதே மாதிரி நம்ம சிட்டியில் பார்த்தா காகத்தை பார்க்க முடியல. அப்போல்லாம் நாரைன்னு ஒன்று வரும், ஒரு பெரிய ஒரு பறவை. இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு நாரைன்னா என்னென்னு காட்ட முடியல. இதெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் தி ராங் எக்கோ சிஸ்டம். அந்த டோட்டல் எக்கோ சிஸ்டமே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி நம்முடைய லைஃப் ஸ்டைலை நம்ம மாற்றிக்கிட்டு இருக்கோம். ஆனால் வி ஷுட் கம் ஃபர்ஸ்ட் இந்த ரைட் பாத். அதை நம்முடைய வாழ்க்கை முறையை வந்து நம்ம சரியாக அமைச்சுக்கிட்டா தான் இந்த மாதிரி ஒரு சரியான ஒரு எக்கோ சிஸ்டத்தை வி கேன் மெயின்டைன். அது ஒன்று இம்பார்ட்டண்ட்டு. அதுக்காக இந்த ஸ்கேன் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஸ்கேன் ஃபவுண்டேஷன், அது ஒரு NGO வச்சிருக்காங்க. அவங்க வந்து அனிமல் க்ரூயல்ட்டி வந்து எப்படி தடுக்கிறது, அதனுடைய இன்ட்ரெஸ்ட் எப்படி பாதுகாக்கிறது, அதுவும் ஒரு உயிரினம். நமக்கு எந்த உயிரினாலும் அது சமம். அது மனிதனாக இருக்கட்டும், ஆடாக இருக்கட்டும், இல்லை மரமாக இருக்கட்டும், எல்லாருக்கும் உயிர் இருக்கு. அப்படி உயிர்னு பார்க்கும்பொழுது எல்லா உயிரினங்களும் சமம் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் இந்த ஸ்கேன் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன்
அனிமல்ஸை வந்து பாதுகாக்கிறது, அதுங்களுக்கு வேண்டிய தேவைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. I think medical camp எல்லாம் கூட பண்ணிட்டு இருக்காங்க. We should appreciate their efforts. கண்டிப்பா We should appreciate the efforts and we should tell to our IGNOU students also if so wherever we goes for the induction meeting. So it's a good effort. We should rather appreciate their effort and if possible then we will have some kind of collaboration in future with the approval of our headquarter officials. கண்டிப்பா அதாவது இந்த காலத்துல இந்த ஹியூமன் அஃபெக்ஷனே இல்லாத போது இப்போ இது மாதிரி ஸ்கேன் ஃபவுண்டேஷன்லாம் வந்து அனிமலுக்காக டாக் பறவை மற்றதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, அடிபட்டுட்டா இது மாதிரி பார்க்குற போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்களுடைய சர்வீஸை கண்டிப்பா நம்ம வந்து ஆன் பிஹாஃப் ஆஃப் IGNOU சைடில் வந்து இந்த ஸ்கேன் ஃபவுண்டேஷனுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். சப்போஸ் உங்கள் சைடு இப்போ நாங்கள் நேயர்களுக்கு கேட்டுக்கிறது என்னென்னா, அவங்க வாழ்கிற பக்கத்தில் எங்கத்த பக்கத்துலாலும் உன்னை அனிமல் அடிபட்டாலும் இது வி ஹாவ் டு அஃபெக்ஷனேட் வித் அனிமல்ஸ் ஒன்று. ரெண்டாவது வந்து உங்களுக்கு எதனாலும் அப்படி எதனாலும் அதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு முடியாத பட்சத்தில் யூ கேன் மேக் எ ஃபோன் கால் டு ஸ்கேன் ஃபவுண்டேஷன் அல்லது ஒரு மெயில் அனுப்புங்க. அவங்க கண்டிப்பாக வருவாங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. வி ஹாவ் டு கோஆப்ரேட் வித் ஸ்கேன் ஃபவுண்டேஷன் ஆல்சோ. இப்போ அதுக்காக உங்களுக்கு வந்து இந்த ஃபோன் நம்பர் தரேன். சப்போஸ் எதனாலும்னாக்கா நீங்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணலாம். ஃபோன் நம்பர் வந்து 9487487000. இது இமெயில் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா that voice CEFORANIMALS animals.info அப்படிங்கிற மெயிலுக்கு நீங்கள் அனுப்பலாம். இந்த ஃபோன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் எதனாலும்னாக்கா அவங்களுக்கு சொல்லணும் கிடையாது, முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். முடியாத பட்சத்தில் we can call to them, அவங்க வந்து அட்டென்ட் பண்ணுவாங்க எல்லாம். இந்த ப்ரோக்ராம் மூலம் நம்ம அனிமல் கூடயே நம்ம we have to affectionate, அதுவும் ஒரு உயிரினம் தான் நம்ம மாதிரி. அதனால we have to create the awareness about ஒரு யங்கர் ஜெனரேஷனுக்கு நம்ம கண்டிப்பாக அவேர்னஸை கிரியேட் பண்ணணும். சார் சொன்ன மாதிரி இக்னோலையும் இது மாதிரி ப்ரோக்ராம்லாம் ஸ்டார்ட் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நேயர்களுக்கு கேட்டுக்கிறோம். ரொம்ப நன்றி சார்.